ரம்ஜான் முடிய போது, ஈத் வரப்போகுது. ஆனா உங்க நோன்பு முழுமையடைய ஒரு முக்கியமான கடமை பாக்கி இருக்கு. அதுதான் சதகத்துல் ஃபித்ர். இதை ஏன் கொடுக்கிறோம்? இதுவும் 5 பாயிண்ட்ஸ். 1. நோன்பு காலத்துல நம்ம அறியாம செஞ்ச வீணான பேச்சுகள், சின்ன சின்ன தவறுகளை தொடச்சு நம்ம நோன்பு பரிசுத்தமாக்குற ஃபில்டர் தான் இந்த ஃபித்ரா. 2. யாரும் அன்னைக்கு பசியோடு இருக்கக்கூடாது. பெருநாள் அன்னைக்கு ஏழைகளும் நம்மை போல வயிறார சாப்பிடணும் அப்படின்றது தான் இது கொடுக்கப்படுது. 3. சதகத்துல் ஃபித்ராவோட அளவு என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டிய அளவு ஒரு சா, அதாவது 2.5 கிலோ முதல் 3 கிலோ வரை தானியம். அது அரிசி, கோதுமை, பேரிச்சை அல்லது எதுவா வேணாலும் இருக்கலாம். அல்லது அதன் இன்றைய பண மதிப்பை கொடுக்கணும். 4. டைமிங் ரொம்ப முக்கியம். பெருநாள் தொழுகைக்கு முன்னாடியே இதை கொடுத்துடணும். தொழுகைக்கு பின்னாடி கொடுத்தா அது சாதாரண தர்மமாகிடும், ஃபித்ராவா கணக்கிடப்படாது. 5. யாரெல்லாம் சதகத்துல் ஃபித்ரா கொடுக்கணும்? வசதியான ஒவ்வொரு முஸ்லிமும் இதை கொடுக்கணும். குடும்பத் தலைவர் தன் மனைவி, குழந்தைகள், ஏன் வீட்டுல இருக்கிற கை குழந்தைக்கு கூட சேர்த்து கொடுக்கறது கட்டாயம். கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்திருக்காம இப்பவே உங்க புத்திராவை ஏழைகளுக்கு சென்றடைய ஏற்பாடு செய்யுங்க. நம்ம நோன்பு அங்கீகரிக்கப்பட துவா செய்வோம். ஈத் முபாரக். ஈத் முபாரக். தகப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கும்.